ஸோ எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை. பிகாஸ் எப்போ இருந்தாலும் எக்ஸாம் வரப்போகுதுன்னு அந்த மைண்ட் செட்ல இருந்தேன். அது இல்லாம கண்டிப்பா வந்து இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நான் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மார்னிங் 5 to 7 வந்து அட்லீஸ்ட் இந்த கிளாஸஸ் வந்து நம்ம லிசன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல கூட நான் வந்து கிளாஸஸ் லிசன் பண்ணிருக்கேன், ஜாயின் பண்ணிருக்கேன் ஜூம் மீட்டிங்ல. Hi everyone, this is Vinita and I cracked PGTRB exam in my very first attempt and I secured a state 6th rank in PGTRB, and I'm going to start with how I prepared and the journey of my preparation. I started preparing after I completed my MA. So MA complete பண்ண உடனே நான் வந்து ப்ரொஃபசர் அகாடமி வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு லைக் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் டவுட். ஸோ அந்த டவுட்ஸ்லாம் வந்து நான் மோஸ்ட்லி வந்து வாசு சார் கிட்ட தான் வந்து மோஸ்ட்லி வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணனா மோஸ்ட்லி எனக்கு வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் சோர்ஸ் டெக்ஸ்ட் ரீட் பண்ணுறதுக்கு லைக் ஐ ஹேட் அ ஹேபிட் ஆஃப் ரீடிங் ஒரிஜினல் டெக்ஸ்ட். ஸோ அது வந்து என்னோட ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருந்தது. ஸோ வந்து எப்படின்னா கிளாஸ்ல கொடுத்த மெட்டீரியல்ஸ் வந்து டோட்டலி இட் கன்சிஸ்டட் ஆஃப் ஆல் த சோர்ஸ் டெக்ஸ்ட் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் போயட்ரி. ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து அவைலபிளா இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ எனக்கு டைம் வேஸ்ட் இல்லாம ஸோ ஆல் த ஒரிஜினல் டெக்ஸ்ட் வாஸ் ப்ரொவைடட் பை த அகாடமி. ஸோ இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு மீ. ஸோ வந்து கிளாஸஸ் எப்படி சார் வந்து டீச் பண்ணுவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னா ஹி வில் டீச் லைன் பை லைன். ஸோ அந்த லைன் பை லைன் டீச் பண்ணும்போது ஐ காட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தென். ஸோ அந்த டைம்ல வந்து கிளாஸஸ் வந்து 5 to 7 வந்து சார் கண்டக்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த கண்டக்ட் பண்ற அந்த 5 to மார்னிங் 5 to 7. ஸோ அந்த டைம்ல வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் வந்து செல்ஃப் நோட்ஸ் வந்து எடுத்தேன். ஸோ செல்ஃப் நோட்ஸ் எடுத்து ஸோ ஐ ஹேட் அ செப்பரேட் நோட்ஸ் ப்ரிப்பேர்ட் பை மீ வென் கிளாஸஸ் வர் டேக்கன். ஸோ அது மாதிரி வந்து ஐ யூஸ் டு ரீட் ஒரிஜினல் டெக்ஸ்ட் ரிப்பீட்டேட்டிவ்லி. ஸோ வந்து நான் அகெயின் அண்ட் அகெயின் வந்து அது ஒரிஜினல் டெக்ஸ்ட் ரீட் பண்ணேன். ஸோ அதை ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி கெட் ஸ்டோர்ட் இன் மை மைண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆயிடும். ஸோ அது இல்லாம வந்து நான் வந்து மார்னிங் லைக் அந்த டே டைம் வந்து நல்லா பிளான் அண்ட் ஷெட்யூல்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ மோஸ்ட்லி நைட் ஸ்டடி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மார்னிங் டு டில் நைட் ஐ யூஸ் டு பிளான் எவ்ரி திங். அண்ட் 1 வீக்ல நான் வந்து இந்த டாபிக் ஃபினிஷ் பண்ணணும்னா பிஃபோரா பிளான் பண்ணிட்டு அந்த வித்தின் 1 வீக் வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் ஐ வில் ஃபினிஷ் இட் பை தட் வீக். ஸோ இப்படிதான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன் எக்ஸாமுக்கு. ஸோ எப்பவுமே வந்து நம்ம படிக்கும்போது ஒரு 2 sets ஆஃப் சிலபஸ் காப்பி வந்து நம்ம கூடவே இருக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து நான் அந்த சிலபஸ் இருக்கும்போது அந்த சிலபஸ்ல நம்ம என்ன படிக்கிறோம் என்ன படிக்கலன்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு டிக் இட் எவ்ரி டே. ஒரு டிக் மார்க் போட்டு அந்த சிலபஸ்ல வச்சுப்பேன். அது இல்லாம அந்த சிலபஸ்ல வந்து அந்த ஒர்க்கோட பப்ளிகேஷன். ஸோ அந்த ஒர்க் எப்போ பப்ளிஷ் ஆச்சு, அதுக்கப்புறமா அந்த ஒர்க் அனதர் டைட்டில் இருந்தா அந்த சிலபஸ்ல வந்து நோட் பண்ணி மென்ஷன் பண்ணி வச்சிடுவேன். ஸோ எதுக்காக அப்படி பண்ணனா பிகாஸ் வந்து பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் நான் தூங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து அது ஒரு கிளான்ஸ் பார்த்துருவேன். சிலபஸ் டெய்லி ஒரு கிளான்ஸ் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி பார்ப்பேன். அது நெக்ஸ்ட் டே என்ன ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிஃபோராவே ஷெட்யூல் பண்ணிடுவேன். நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பா வந்து நம்ம மென்டலி அண்ட் பிசிக்கலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரவணன் சார் வந்து மோஸ்ட்லி வந்து ஆஃபன் வந்து ரிப்பீட் பண்ற ஒரு வேர்ட் வந்து நம்ம வந்து மென்டலி வந்து கண்டிப்பா வந்து ப்ரிப்பரேஷன் டைம்ல வந்து அப்செட் ஆகவே கூடாது. பிகாஸ் அது நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம மென்டலி வந்து அப்செட் ஆயிட்டோம்னா அந்த டே வந்து நம்மளால கண்டிப்பா கான்சென்ட்ரேட்டடா நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. ஸோ வந்து பிசிக்கலி அண்ட் மென்டலி வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஸோ எந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம லைஃப்ல நடந்தாலும் நம்ம வந்து அதை வந்து ரொம்ப வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம வந்து அதை ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து கண்டிப்பா எஃபெக்ட் பண்ணும். ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து டாபிக்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணி ஐ யூஸ் டு ரீட் எவ்ரி டே. நான் மோஸ்ட்லி வந்து செல்ஃப் நோட்ஸ் வந்து எடுத்தேன். ஸோ செல்ஃப் நோட்ஸ் வந்து ரிப்பீட்டேட்டிவா அந்த நோட்ஸ் எடுத்து எடுத்து வந்து ரீட் பண்ணி லைக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு மீ. தென் வாட் ஐ யூஸ் டு டூ இஸ் ஒரு டாபிக் வந்து நம்ம அந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னில வந்து எக்ஸாம் வந்து நிறைய போஸ்ட்பாண்ட் ஆச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த போஸ்ட்பாண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஐ டென்ட் டுக் இட் இன் டு மை மைண்ட். ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் மட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஸோ கண்டினியூஸா யூஸ் டு ரீட் எவ்ரி டே. ஐ டென்ட் ஸ்டாப் அட் ஆல். பட் கண்டிப்பா வந்து அந்த வீக்லி ஒன்ஸ் அது கண்டிப்பா நம்ம மென்டலி கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவோம்.
ஸோ அந்த டைம்ல மட்டும் வந்து நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். ஸோ சம்டைம்ஸ் வி நீட் சம் ரெஸ்ட். ஸோ அந்த டைம்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஐ யூஸ் டு கண்டினியூ மை ப்ரிப்பரேஷன். ஸோ எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து நான் ஸ்டாப் பண்ணவே இல்ல. பிகாஸ் எப்போ இருந்தாலும் எக்ஸாம் வரப்போகுதுன்னு அந்த மைண்ட் செட்ல இருந்தேன். அது இல்லாம கண்டிப்பா வந்து இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நான் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னோட எஃபர்ட் வந்து கண்டிப்பா ஃபுல் எஃபர்ட் இருக்கணும். 100% எஃபர்ட் அண்ட் 100% பெஸ்ட் வந்து கண்டிப்பா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபிக்ஸ்ட் மை மைண்ட். ஸோ என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது இல்லாம ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டும் என்னால குடுக்க முடிஞ்சது. த நெக்ஸ்ட் திங் இஸ் நான் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் டைம்ல வந்து கோவிட்ல எஃபெக்ட் ஆயிட்டேன் செகண்ட் வேவ்ல. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் என்னால வந்து ஒரு 1 மந்த் என்னால வந்து கான்சன்ட்ரேட்டடா படிக்க முடியல. பிகாஸ் நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன். அதனால வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு டிஃபிகல்ட்டி வந்து ஒரு லைக் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அந்த டிஃபிகல்ட்டீஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணேன். ப்ரிப்பேர் பண்ணும்போது லைக் ஐ ஃபெல்ட் வெரி ஹார்ட். ஸோ அந்த 1 1/2 மந்த் அந்த ரெக்கவர் ஆகுற வரைக்கும் ஐ ஃபெல்ட் வெரி ஹார்ட். மோஸ்ட்லி வந்து அந்த டைம்ல கூட நான் வந்து 5 to 7 அந்த மார்னிங் 5 to 7 வந்து அட்லீஸ்ட் இந்த கிளாஸஸ் வந்து நம்ம லிசன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல கூட நான் வந்து கிளாஸஸ் லிசன் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணியிருக்கேன் ஜூம் மீட்டிங்ல. ஸோ பிகாஸ் வந்து நான் வந்து ரொம்ப வந்து லைவ் கிளாஸஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரெக்கார்டட் வீடியோஸ் விட. ஸோ கிளாஸஸ் வந்து கண்டிப்பா இன்ஸ்டிடியூட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்கேஸ் கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டோம்னா, கண்டிப்பா ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து ஆப்ல வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து எப்ப வேணாலும் லிசன் பண்ணிக்கலாம். ஸோ டவுட்ஸ் இருக்கும்போது நான் அகைன் போயிட்டு லைக் இந்த வீடியோஸ் வந்து போய் அசஸ் பண்ணி லிசன் பண்ணுவேன் டவுட்ஸ் இருக்கிற டைம்ல. மோஸ்ட்லி வந்து லைவ் கிளாஸஸ் தான் வந்து ஜாயின் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் என்னன்னா, எந்த அளவுக்கு வந்து நம்ம மேஜருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம சைக்காலஜிக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ஸோ அதே மாரி தான் வந்து கிளாஸஸும் இருந்தது எங்களுக்கு. ஸோ மார்னிங் வந்து கண்டிப்பா வந்து எங்களுக்கு மேஜர் கிளாஸஸ் போகும் 5 to 7 அண்ட் ஈவினிங் 6 to 7 வந்து சைக்காலஜி கிளாஸஸ் போகும். ஸோ சைக்காலஜி கண்டிப்பா வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அதே மாரி ஈக்குவலா வந்து இன்ஸ்டிடியூட்டும் வந்து ரொம்ப ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்க. ஸோ அதனால தான் என்னால கிளியர் பண்ண முடிஞ்சது. சைக்காலஜி கண்டிப்பா படிச்சே ஆகணும். சைக்காலஜி படிக்கலன்னா, நம்ம அது ஒரு டிராபேக்கா மார்க்ல வந்து கண்டிப்பா ஒரு டிராபேக்கா இருக்கும். ஸோ சைக்காலஜி வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்தா மட்டும் தான் நம்மளால வந்து ஒரு நல்ல குட் ஸ்கோர் வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். நெறைய பேர் வந்து இந்த டைம்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியாத ஒரு ரீசன் என்னன்னா, சைக்காலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம இருந்ததுனால மட்டும் தான். ஸோ சைக்காலஜிக்கு வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் குடுத்தே ஆகணும். லாஸ்ட் ஒரு 1 மந்த் பிஃபோர் எக்ஸாம் 1 மந்த் பிஃபோர் வந்து நெறைய ரிவிஷன் சைக்காலஜி ரிவிஷன்ஸ், குவிஸ் அது மாரிலாம் வந்து நெறைய வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அது இல்லாம வந்து இப்ப நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா, கண்டிப்பா ஒருத்தர் வந்து நம்ம புஷ் அப் பண்ணறதுக்கு, மோட்டிவேட் பண்ணறதுக்கு கண்டிப்பா ஒரு பெர்சன் இருக்கணும். ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து வாசு சார் வந்து புஷ் அப் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ கண்டிப்பா இந்த வீக்லி ஒன்ஸ் வந்து அவர் வந்து ஆன்லைன்ல குவிஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஜூம் மீட்டிங்ல. அவர் வந்து எப்படி பண்ணுவார்னா, மிங்கிள் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் யூனிட் வந்து டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு பிஃபோரா பீரியடா வந்து இன்டிமேட் பண்ணிடுவாங்க குரூப்ல. ஸோ கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட் வந்து தரோவா நாங்க வந்து படிச்சுட்டு தான் வந்து நாங்க வந்து அந்த குவிஸ் அட்டெண்ட் பண்ணுவோம். ஸோ படிக்காம வந்து நாங்க ஜாயின் பண்ண மாட்டோம். கண்டிப்பா வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதா இருந்தாலும் வந்து படிச்சுட்டு தான் நான் வந்து அட்டெண்ட் பண்ணேன். எந்த ஒரு டெஸ்ட்டும் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு செக் பண்ணுவேன். எந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வந்து எந்த கொஸ்டின்ஸ் வந்து ராங்கா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு செக் இட். செக் பண்ணிட்டு இப்ப இன்கேஸ் வந்து செப்பரேட் நோட் புக்ல வந்து நான் நோட் பண்ணிப்பேன். ஸோ கொஸ்டின் வந்து ஒரு மைண்ட் மேப், ஒரு சர்டன் டாபிக் மைண்ட் மேப், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஒன் பை ஒன்னா ஒரு ஸ்மால் ஸ்மால் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா வந்து செப்பரேட் நோட்ல வந்து நான் இது பண்ணிட்டு இருந்தேன். நோட் பண்ணிட்டு நோட்ஸ் செல்ஃப் நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஒரு 5 மந்த்ஸ் பிஃபோரே வந்து சிலபஸ் வந்து டோட்டலா கவர் பண்ணிட்டாரு சார். ஸோ நான் வந்து ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல வந்து டோட்டலா ரிவிஷனுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ வந்து நம்ம படிச்சுட்டோம், இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணல. ஸோ அகைன் அண்ட் அகைன் வந்து நான் ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தேன் எல்லா டாபிக்ஸுமே. ஸோ எந்த அளவுக்கு என்னால ரிவிஷன் குடுக்க முடிஞ்சதோ, அந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட்டும் வந்தது. ஸோ மெயின் திங் வந்து பிரிப்பரேஷன் டைம்ல என்ன பண்ணணும்னா, நம்ம படிச்சுட்டோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அத ஈஸியா விட்டுடக்கூடாது. நம்ம எத்தன தடவ படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு லேசினஸ் இருக்கக்கூடாது. கண்டிப்பா ரீட் பண்ணியே ஆகணும். ஸோ அகைன் அண்ட் அகைன் நான் ரீட் பண்ணதுனால மட்டும் தான் வந்து லைக் என்னால வந்து ஒரு பெட்டர் ஸ்கோர் வந்து குடுக்க முடிஞ்சது. நம்ம அகைன் அண்ட் அகைன் ரீட் பண்ணும்போது, அது எக்ஸாம் டைம்ல நமக்கு கண்டிப்பா தெரியும். நம்ப ஈஸியா வந்து நம்ம வந்து ஆப்ஷன்ல லைக் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணும்போது கரெக்ட்டான ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்றதுக்கு அது கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரிவிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி ரிப்பிட்டேட்டிவா வந்து ஒரு டாபிக் படிச்சுட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து
பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஸ்டோர் பண்ண முடியும் மைண்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன போயட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் போயட்ரி. ஸோ வேர்ட்ஸ்வொர்த், காலரிட்ஜ், கீட்ஸ், ஷெல்லி வந்து லைக் சேம் எல்லாமே வந்து போயட்ரி பத்தி ஒரு டெஃபினேஷன் குடுத்திருப்பாங்க. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து டு ஸ்டடி. நெக்ஸ்ட் திங் எப்படின்னா, நம்ம படிக்கும்போது நெறைய லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நெறைய இருக்கும். லைக் நம்ம கரெக்ட்டான வேல போறோமா? கரெக்ட்டான பாத்ல வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோமான்னு அந்த ஒரு செல்ஃப் டவுட் கண்டிப்பா இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம கரெக்ட்டா படிக்கிறோமான்னு கண்டிப்பா ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன்னா, லைக் நெறைய டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணேன். ஸோ அந்த டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணும்போது நம்மளுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பா கிடைக்கும். அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது அந்த கான்ஃபிடென்ட் வந்ததுனால அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது நம்ம ஃபியர் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு மெயின் எக்ஸாம் நம்ம அட்டெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து அந்த ஃபியர் இல்லாம நம்ம அட்டெண்ட் பண்ணணும்னா, நம்ம படிச்சுட்டு நம்ம டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். ஸோ நெறைய டெஸ்ட் வந்து சார் வந்து லைக் இன்ஸ்டிடியூட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆப்ல தான் நம்ம வந்து போய் அட்டெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்தது. அது இல்லாம நம்ம என்ன ரேங்க்ல இருக்கோம். ஸோ கம்பேர் டூ அதர் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும். நம்ம எந்த ரேங்க்ல இருக்கோம். அது இல்லாம வந்து நம்ம டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்குள்ள தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாரி தான் எனக்கும் இருந்தது. ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்குள்ள வரணும்னு சொல்லிட்டு, ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவேன். ஸோ இது மாரி சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணேன். அது இல்லாம வந்து லைக் த மெயின் திங் என்னன்னா, வென் இட் கம்ஸ் டூ லிட்ரேச்சர். இப்ப லிட்ரேச்சர்ன்னு ஒன்ஸ் நம்ம வந்துட்டோம்னா, கண்டிப்பா வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் ரீட் பண்ணி ஆகணும். ஸோ வித் சம்மரி மட்டும் ரீட் பண்ணா கண்டிப்பா வந்து இட் இஸ் டிஃபிகல்ட் டு கிளியர் த எக்ஸாம். ஸோ நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட் ரீட் ஒன்ஸ் நம்ம படிச்சோம்னா, கண்டிப்பா அது வந்து நம்மளால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ண முடியும். அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து புரொஃபசர் அகாடமி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அலாங் வித் த நோட்ஸ். ஸோ வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கு. ஸோ ஃபார் ப்ரோஸ் அண்ட் போயட்ரி. ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட் ரீட் பண்ணாம வந்து நம்ம வந்து படிக்கக் கூடாது. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிளாஸஸும் அது மாரி பேஸ் பண்ணி தான் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா, மோஸ்ட்லி டோட்டலி வந்து பிஜிடிஆர்பில 10 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி அந்த ஃபர்ஸ்ட் 7 யூனிட்ஸ் வந்து போயட்ரி, டிராமா, ஃபிக்ஷன் அப்படி வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் 3 யூனிட் மட்டும் இட் வில் டோட்டலி பேஸ்ட் ஆன் கிரிட்டிசிசம். லாஸ்ட் 10th யூனிட் வந்து கிரிட்டிசிசம். 9th யூனிட் வந்து லிங்குவிஸ்டிக் அண்ட் 8th யூனிட் அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர்ஸ். ஸோ அந்த 3 யூனிட் வந்து டோட்டலி வெரி பிராட். ரொம்ப பிராடான சிலபஸ். ரொம்ப பிராடான ஏரியா அந்த 3 டாபிக்ஸ் 3 யூனிட்ஸுமே. ஸோ அந்த யூனிட் வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, கண்டிப்பா லாஸ்ட் யூனிட் 10th யூனிட். ஸோ மோஸ்ட்லி நெறைய கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி அந்த லாஸ்ட் வீக்னஸ் என்னவோ அதுல வந்து நம்ம வந்து கண்டிப்பா அதுல வந்து நம்ம வந்து வீக்கா இருக்கக்கூடாது. அதுல தான் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணேன். ஸோ இந்த லாஸ்ட் 3 யூனிட் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஸோ மோஸ்ட்லி அந்த 7, 8 ஸோ அது மாரி டாபிக்ஸ்லாம் வரும். ஒரு வைட் ஏரியா அது. ஸோ அந்த ஏரியா எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா, மோஸ்ட்லி வந்து நெட் கொஸ்டின்ஸ்லாம் நான் வந்து அதுல வந்து நெட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணேன். நெட் கொஸ்டின்ஸ் வந்து யூஜிசி நெட் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கு. பிகாஸ் அந்த ஒரு ரொம்ப பிராட் ஏரியா. ஸோ அது மாரி வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் 8th யூனிட் வந்து அது மாரி கவர் பண்ணேன். 9th யூனிட் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்.